இன்னைக்கு டே 2 ஆஃப் 30 days. சரியான டயர்டாக இருக்குது. அந்தளவுக்கு ரைட்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட் லோக்கலே கொஞ்சம் பண்ணோம் அவ்வளோதானே தவிர அந்தளவுக்கு ரைட்ஸ் எதுவும் கிடைக்கல. நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ட்ரிப் எதுவும் இல்லை, ஆர்டர்ஸே இல்லை. ஒரு மாதிரி காண்டை சுற்றிட்டு இருந்த எனக்கு தி மேட் மை டே. சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி சச்சின் ரே ரிலீஸாக ஒரே அந்த வைப்லேயே இருக்கேன். வந்தா எதுக்குடா கொஞ்சம் அடக்குடா நெத்து வர்ற நியாயக்கட பண்ணுதானே பிகர மடக்கதான் பிசாட்டு கேக்குதான் டாஸ்மாக் கையேந்தி பவன் தானே கேளு கேளு இது காணா பாட்டு. இன்னைக்கு டே 2 ஆஃப் 30 days. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஒரு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வீக் ஆஃப் லீவ் எடுக்கலான்னு நினச்சேன். பிகாஸ் சச்சின் ரீரிலீஸ் இருக்குது இல்லைங்களா. ஆஃப்டர்நூன் வேறு ஷோக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டுருக்கோம். ஓகே கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தாச்சு. ஸோ இப்போ கிளம்பலாம். டே 2 ஆஃப் 30 days. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஸோ பீஸ் அவுட். வெல்கம் டு விக்னேஷ் வ்ளாக்ஸ். கேஸ் நைட்டே ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் சிவாஜி நகர் வந்தோம். சர்ச்சுக்கு போகலாம். இன்றைக்கி குட் ஃப்ரைடே. ஆக்சுவலாக ஃப்ரைடே குட் ஃப்ரைடே. ஸோ சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தா ஆட்டோ பார்க்கிங் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் ரிட்டர்ன் வந்துட்டேன். இங்கே குயின்ஸ் ரோட்டில் நான் முன்னாடிலாம் ரொம்ப நாள் முன்னாடி சாப்பிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்த உடனே சரி இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இட்லி வடை சாப்பிட்டுருக்கேன். பார்க்கலாம் என்ன சர்ச்சுக்கு போகலான்ட்டு இருக்கேன். வேறு எங்கன்னா ஓப்பன் இருந்துச்சு ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு போகலாம். இங்கே ஒரு ட்ராப் இருந்துச்சு பாலியாக. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு பன்வல் கிட்ட வந்துகிட்டே இருக்கிறப்போ ஒருத்தனை நிற்க வச்சு இந்த 2 பாக்ஸ் மீன் தான் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி போட்டி மாதிரி ஒரு க்ளீனாக இருக்குது. ஸோ அதை கல்யாண நகரில் ட்ராப் பண்ண சொல்லி சொன்னாங்க. அவங்க யாரும் வரல. நான் உள்ளே தான் போய் ட்ராப் பண்ணி லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம். கிளைமேட் ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் மழை வர மாட்டேங்குது. வெயில் பயங்கரமாக அடிக்குது. அந்த எப்படி சொல்கிறது, ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்குது. பட் வெயில் சூடாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது. இன்றைக்கி சச்சின் ரே ரிலீஸாக ஒரே அந்த வைப்லேயே இருக்கேன். வந்தா எதுக்குடா கொஞ்சம் அடக்குடா நெத்து வர்ற நியாயக்கட பண்ணுதானே பிகர மடக்கதான் பிசாட்டு கேக்குதான் டாஸ்மாக் கையேந்தி பவன் தானே கேளு கேளு இது காணா பாட்டு. முடிச்சுக்கிறாங்க பாய்ஸ். அப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:35 ஆகுது. சரியான டயர்டாக இருக்குது. அந்தளவுக்கு ரைட்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட் லோக்கலே கொஞ்சம் பண்ணோம் அவ்வளோதானே தவிர அந்தளவுக்கு ரைட்ஸ் எதுவும் கிடைக்கல. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட 8 hours 9 hours கிட்ட ஆகுது. ஸோ 9 hours 9 trips 827 தான் பண்ணியிருக்கோம். நேற்று ஆக்சுவலாக மார்னிங் 12 o'clock நம்ம கிட்டத்தட்ட 1K பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனாலும் இவ்வளோதான் ஆயிருக்கு. ப்ளஸ் கொஞ்சம் லோக்கல்லாம் ஓட்டினது ஒரு 300 கிட்ட ஆயிருக்கு. இன்றைக்கும் 1K பண்ணியிருக்கோம். பட் லேட் ஆகிருக்கு. அதுக்கே மழை வேறு சரியான மழை வர மாதிரி இருக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங் சச்சின் மூவிக்கு போகிறோம். நைட் ஷோ. நைட் இல்லை ஈவினிங் ஒரு 8 o'clock நைட் தான். ஸோ நைட் ஷோ போகிறோம். ஒரு 10 minutes இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். We are going to Sachin. Vijay sir movies. Subscribe to Vicky Vlogs. Mama. Vicky Vlogs. Vicky Vlogs and bro channel per. Vignesh Vibes. Hey
ஏதோ ஒண்ணுப்பா விக்னேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளவுதான். சச்சின் ரீ-ரிலீஸ் இன்னைக்கு எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர் தெரிக்க போகுது. என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்க வேண்டிய படம் இது. என்ஜாய் பண்ணுங்க. 20 years ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் இல்ல ப்ரோ, ஃபேமிலி கப்பல்ஸ் எல்லாருமே போலாம். ஆமா எல்லாரோடமே போலாம். as விக்னேஷ் said எல்லாரோடமே போலாம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இல்லப்பா லெஃப்ட் ப்ரோ, நம்ம தியேட்டர் தான் இது. போ ப்ரோ, போறதெல்லாம் நம்ம தியேட்டர் தான் அவ்வளவுதான். வெல்கம் பேக் டு விக்கி vlogs. இன்னைக்கு டே 3 ஆஃப் 30 days. ஸோ நம்மளுக்கு ஆர்டர் வந்துருச்சு, அதனால் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் போயிட்டுருக்கேன் லொக்கேஷனுக்கு. இன்னும் ஒரு 2 minutes ரீச் ஆகிடுவேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:37 ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு 8 ஆர்டர்ஸ் வச்சுருக்கோம். அமௌண்ட் வந்து 681 rupees தான் ஆயிருக்கு. ப்ளஸ் கேஷாக கொஞ்சம் லோக்கல் அந்த மாதிரி வச்சுருக்கோம். கைஸ் வெல்கம் பேக் டு விக்கி vlogs. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்சிடெண்ட் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அங்கே சிவாஜி நகர் கிட்ட ஒரு ட்ராப் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு சிவாஜி நகர்லேயே அந்த சர்ச் ரோட்டில், அந்த சர்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோட்லேயே பிக்கப் இருந்துச்சு. அண்ட் ட்ராப் வந்துட்டு எம்ஜி ரோட்டில் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு பிக் பண்ணிவிட்டு எம்ஜி ரோட்டு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். இன்னும் ஒரு 800 meters சம்திங் இருந்துச்சு, அவ்வளோதான். அங்கே போகும்போது இல்லையே, நாங்கள் வேறு எங்கேயோ போகணும், நீங்கள் எங்கே சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை மேம் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, லொக்கேஷன் நீங்கள் எது போட்டிருக்கோம் அங்கே தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டாட்டருக்கு கால் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 35-40 years அந்த ஏஜில் ஒரு அம்மாவும் அவங்க அம்மாவும். ஸோ ஒரு அம்மா, அவங்க ஒரு பாட்டி, 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க டாட்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு, நீ எந்த லொக்கேஷன் போட்டிருக்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஐயோ சாரி, லொக்கேஷன் நான் தப்பாக போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறேன், அது கூடிய இன்னொரு இப்போ கரண்ட் லொக்கேஷன் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரெசென்ட் அவங்க வீட்டு லொக்கேஷனை வந்து ஆட் பண்ணாங்க அந்த ஆர்டர்லேயே, ட்ரிப்பிலே. ஸோ நம்ம அங்கேருந்து யூ-டர்ன் பண்ணிட்டு போய் திரும்ப அவங்க வீட்டு லொக்கேஷன் கிட்டே போயிட்டோம். அவங்க மம்மியும் பாட்டியும் வந்து இறங்கிட்டாங்க. ஒரு 2 minutesப்பா டாட்டர் வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மா வந்து ஆட்டோக்கிட்டே இருந்தாங்க. அவங்க டாட்டருக்கு கால் பண்ணாங்க. அவங்க டாட்டர் வந்தாங்க. வந்த உடனே ஐம் ரியலி சாரி ஃபார் மேக்கிங் யூ ட்ராவல் ஹியர் அண்ட் தேர் அப்படி அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு எதுக்கு சாரி கேட்குறாங்க, இல்லை புரியல. நம்ம வந்து அவங்க போட்ட லொக்கேஷனுக்கு போனோம், அதுக்கப்புறம் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க, நம்ம அதுக்கான இது பண்ணிட்டோம், அவங்க அதுக்கு பே தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஊபரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க லொக்கேஷன் ஆட் பண்ண உடனே அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ இப்போ எப்படி பே தானே பண்ண போகிறாங்க, எதுக்கு சாரிலாம் கேட்டுட்ருக்காங்கன்ற மாதிரி நான் இட்ஸ் ஓகே மேம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மம்மி வந்துட்டு ஏதோ அவங்க ஒரு மாதிரி உருதுவோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக தமிழ், அந்த அம்மா வந்து தமிழ் தெரியும், தமிழ் பேசினாங்க என்கிட்ட. அவங்க டாட்டரும் அப்புறம் அந்த பாட்டிக்கு வந்து தமிழ் புரியும், பட் தமிழ் பேச வராது. டாட்டருக்கு தமிழ் சுத்தமாக வராது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க மம்மி வந்துட்டு டாட்டர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டாட்டர் வந்துட்டு ஓகே எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கியூஆர் கேட்டாங்க. நான் கியூஆர் காட்டினேன், பே பண்ணிவிட்டு ப்ளீஸ் கம் டு அவர் ஹோம் அண்ட் ஹேவ் இன் கோ யுவர் லஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. நான் காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்சும் இன்னும் சாப்பிடாம தான் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ ஒரேடியாக போயிட்டு தான் ப்ரன்ச் நம்ம சாப்பிட்ணும். ஸோ நான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வேறு இல்லை கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணாங்க. நான் வந்து இல்லை மேம் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் அதே டைமில் வந்ததோடனே நெக்ஸ்ட் ட்ரிப் இருக்குது மேம், நான் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பட் அவங்க வந்து ரியல் ஃபோட்டோவை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த கிப்லி அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் கூட அந்த ஃபோட்டோ வந்தாலும் வரலாம். ஸோ மொபைல் நம்பர் எடுத்திருக்காங்க, அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் டெஃபினட்டாக ஒரு வாட்டி கூப்பிட்றோம், வந்து சாப்பிட்டு தான் போகணும். சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. டு பி ஃப்ரேங்க் தே மேட் மை டே அப்படின்னு கூட சொல்லலாம். காலையிலேருந்து நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ட்ரிப் எதுவும் இல்லை, ஆர்டர்ஸே இல்லை. ஒரு மாதிரி காண்டை சுற்றிட்டு இருந்த எனக்கு வந்துட்டு தே மேட் மை டே. சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நான் வந்து சொல்லலை யூடியூப் சேனல் இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம். அவங்க வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்தாங்க, பேசினாங்க, அப்படி கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டு இல்லை மேம் பார்க்குறேன், நெக்ஸ்ட் டைம் நான் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே கூப்பிட்றோம் அப்போ வாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் தெம். இந்த மாதிரி மக்கள் சுற்றி இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். 4:38 ஆகுது.
ரொம்ப நேரமாக எந்த ஆர்டரும் இல்லை, அங்கேயும் எங்கேயும் வெயிட் பண்ணிகிட்டே டைம் ஆகுது, வேஸ்ட் ஆகுது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். பட் சார்ஜும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் காலியாக போயிட்டு எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். சார்ஜ் இல்லை. சரி, அதான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிங்க தான் வீட்டில் வீடு இருக்குது. அவன் வரான்னு சொன்னான். அவன் வீட்டில் சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம கிளம்பலாம். இதுதான் நம்ம நண்பர். வாங்க நண்பரே. இப்போ வந்து 6:49 ஆகுது. சார்ஜும் என் ஃப்ரெண்ட் வீட்டில் ஏற்றியாச்சு அண்ட் ஆர்டரும் கிடச்சிச்சு. ஸோ பிக்கப் லொக்கேஷனில் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். நண்பரை வந்து தண்ணி பாட்டில் அங்கே போயிருக்காரு. ஸோ கைஸ், மொபைலில் வந்து சார்ஜ் இல்லாததுனால நான் வீடியோ இதுக்கப்புறம் ஷூட் பண்ணல. அப்புறம் நான் இங்கேருந்து கொஞ்சம் நேரத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்.